மனசாச்சே மனசாட்சிடா. நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா அகத்தியா இந்த படம் வந்து 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் நான் தேட்டரில். அகத்தியா நம்ம ஜீவா அண்ணனோட மாறுபட்ச ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவிங்க அகத்தியா. அர்ஜுன் சாரோட பீக் லெவல் ஆக்டிங் நல்லாவே இருந்தது. அப்புறம் இந்த அமெரிக்கன் ஆக்டர்ஸ் ஃபாரின் ஆக்டர்ஸும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு மேல் அண்ட் ஃபீமேலு ஹேண்டிகேப்டாக ஒரு லேடி நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒரு வெள்ளைக்காரனாலே எப்போவுமே வில்லன் தானே நம்ம தமிழ்நாட்டுக்கு. அந்த வில்லனிசம் மதராசப்பட்டியிலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா படத்துலேயும் பார்த்துட்ருக்கோம். வெள்ளைக்காரன் வில்லன். விஜய் சார் இந்த படத்துக்கு டைரக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம யுவன் ஆப்வியஸ்லி மியூசிக் போட்டிருக்காரு. யுவன் சார். ராஷி கண்ணா ரொம்ப ரோலு டைலாக் இல்லைனாலும் கரெக்டான டைலாக்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ராஷி கண்ணா அவங்க தான் ஹீரோயினி. ஷாரா நல்லா காமெடி. இந்திரஜா சங்கர் அவங்க சின்ன சின்ன காமெடி பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட மெயின் கதை நம்ம ஜீவா அண்ணன் வந்து ஒரு ஆர்ட் டைரக்டர், சினிமா ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆர்ட் டைரக்டர். அவர் வந்து சொந்தமாக ஒரு ஸ்கேரி ஹவுஸை வந்து வாடகைக்கு விலை எடுத்து 30 லட்சம் போட்டு ஷூட்டிங்காக வச்சுருக்காரு. திடீர்னு அந்த ப்ரொடியூசர் வந்து ஃபோன் பண்ணி டேரக்டரும் ஹீரோயினும் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி டூயட்டுக்கு போயிட்டாங்க, அதனால் நீ பேக்கப் பண்ணு, ப்ரொடக்ஷனை கேன்சல் பண்ணு அப்படின்றாங்க. ஜீவா சார் சொல்கிறாரு, என் காசை போட்டு உங்கள் படத்துக்காக நானும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் சார், எப்படி சார் நீங்கள் திடீர்னு நிறுத்த சொல்லலாம், எப்படி நான் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த ஸ்கேரி ஹவுஸை வந்து ஒரு எக்ஸிபிஷனாக மாற்றி அது ஒரு சின்ன சின்ன அனிமேஷன் கிராஃபிக்ஸு கம்ப்யூட்டர் சிஸ்டம் சின்ன சின்ன கம்ப்யூட்டர் வீடியோ கிராஃபிக்ஸ்லாம் பண்ணி ஒரு ஸ்கேரி ஹவுஸ் எக்ஸிபிஷனாக நடத்துகிறாங்க. திடீர்னு அந்த ஸ்கேரி ஹவுஸில் இந்த பாஸ்டெல்லாம் தெரியுது. அர்ஜுன் சார் வந்து ஒரு மிகப்பெரிய சித்த மருத்துவத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம எவ்வளோ கெமிக்கல் மருந்து சாப்பிட்டு நம்ம நோய்க்கு குணம் ஆகிறது தெரியுதோ அவ்வளோ சித்த மருத்துவத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அர்ஜுன் சார் வந்து சித்தா ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கார் இந்த படத்தில். ப்ளஸ்ஸு ஒரு டாக்டராகவும் இருக்கார். ஸோ அவருக்கு ஒரு ஹானர் கிடைக்கும் போது திடீர்னு அந்த வெள்ளைக்காரன் ஆண்டுக்கிட்டு இருக்கிறான்ல, அந்த வெள்ளைக்காரனோட தங்கச்சி வந்து ஹேண்டிகேப்ட். அந்த பொண்ணால் எழுந்துக்க முடியாது, நடக்க முடியாது, உக்காந்துக்கிட்டே தான் எல்லா வேலையும் பண்ண முடியும். ஸோ அந்த சித்த மருத்துவத்தால் அந்த பொண்ணை குணப்படுத்துவார் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அர்ஜுன் சார். அதை பார்த்து வியந்து போன அந்த வெள்ளைக்காரன் பிரசிடெண்ட் வந்து நல்லவன் மாதிரி நடித்து ஏமாத்துற மாதிரி ஏமாற்றி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து கடைசியில் நம்ம அர்ஜுன் சாரையும் போட்டு தள்ளுருவோம் அந்த வெள்ளைக்காரன். அப்புறம் தங்கச்சியும் போட்டு தள்ளுறோம். அவங்க ஆத்மா அர்ஜுன் சாரோட ஆத்மா வெளிலே வரக்கூடாது சொல்லிட்டு ஈஜிப்டு சபப்பட்டிலாம் புதைச்சி மந்திரத்தெல்லாம் போட்டு அர்ஜுனோட ஆத்மா வெளிலே வரக்கூடாது சொல்லிட்டு பண்ணேன். கடைசியில் கிளைமேக்ஸில் இந்த உண்மையெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அந்த ஸ்கேரி ஹவுஸ்லேருந்து இருக்கும்போது. அந்த ஒரு சீன் அந்த ஸ்கேரி மொமெண்ட்லாம் நல்லா இருந்தது. அந்த பேய் சவுண்டு. ராதா ரவி சார் பயங்கர அந்த பழைய தொரைன்னுவானுங்களே ஐயருங்க, அந்த ஐயர் கேரக்டர் வில்லனுங்க பயங்கரமாக செதுக்கி வச்சுக்கிற. வெள்ளைக்காரங்க கூட அப்படி கோஷ்டி பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே நடப்பானுங்க ஜால்ரா அடிச்சுட்டு. அந்த காலத்தில் நம்ம பிஃபோர் ஃப்ரீடம், இப்போ அப்படிலாம் இல்லை, அந்த டைமில் இருந்த ஜால்ரா அடிச்சு இந்த துரைங்க மாதிரி அந்த கேரக்டரில் வில்லனாக நடிச்சிருந்தார். நம்ம ராதா ரவி சாருக்கும் நல்லா சின்ன சின்ன காமெடியெலாம் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. காற்றின் வீரல் சாங் நல்லா இருந்தது, யுவன் சார் வாய்ஸு. ஆக்சுவலாக நம்ம ஜீவா ராசி கண்ணாக்கு இதில் பார்த்தோம் யூடியூப்பில். ஆனால் படத்தில் வந்து அர்ஜுன் சாருக்கும் அந்த வெள்ளைக்காரி பொண்ணுகளுக்கும் வெள்ளைக்காரி ஜோடி அந்த பொண்ணுக்கும் இருக்குது. ஸோ இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சவரை ஜீவா அம்மாவுக்கு வந்து நம்ம ரோஹிணி மேடம் நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ கேன்சர், போன் கேன்சர். இது எப்படி சரி போய் சித்த வைத்தியத்தால் கடைசி இந்த கிளைமேக்ஸ் உண்மையை தெரிய வர சித்த வைத்தியத்தால் அவங்க அம்மாவுக்கு இந்த குணப்படுத்திட்டு வருவார் ஜீவா சார். இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு நம்ம தமிழை கண்டுபிடிச்சிருக்கிற இந்த மருந்து இந்த மருந்து முன்னேறணும், முயற்சி செய்து எப்படியாவது மேலே வளரணும், இந்த மருந்துக்காக உயிரை விட்ட தமிழை படைத்தவன் சாகலாம் ஆனால் படைப்புகள் சாகக்கூடாது அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை மையமாக வச்சு நல்லா எடுத்திருக்காருப்பா விஜய் சார். கடைசியில் அந்த கெட்ட பிரசிடெண்ட்டோட ஆத்மாவே அழிச்சாச்சு. நல்லாவே இருந்தது. சித்த மருத்துவத்துக்கு அவ்வளோ பவரு. சித்தர்களோட அகிம்சையை பற்றி, சித்தர்களோட வரலாற்றை பற்றி அகத்தியர் சித்தர் நம்ம பழைய படம் சீர்காழி கோவிந்தராஜன் நடிச்சிருப்பார் அகத்தியர். அந்த படத்தை பாருங்கள், அதில் இன்னும் டீட்டெயிலாக இருக்கும் சித்த மருத்துவனா என்ன. அவர் வந்து கடவுளுக்கே பாடம் சொல்லி கொடுத்தவர் சொல்லுவாங்களாம் அகத்தியர் சித்தர். சீர்காழி கோவிந்தராஜன் பழைய படம் 80s 70s வந்த படம். அது 70s நினைக்கிறேன், 70s வந்த படம். 1970s 1960 மிட் எண்டு அந்த டைமில் வந்தது. ஸோ நல்லாவே சொல்லி கொடுத்துருந்தார் அகத்தியா. ஸோ அந்த படத்தில் இப்போ தான் படம் பேரே அதான் அகத்தியான்னு வந்தது. ஜீவா சார் பேரும் அகத்தியா. ஸோ நல்லா ஒரு சித்த மருத்துவம்னா என்னென்னு அதை சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸு ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவியாக இருந்தது அகத்தியா பார்க்கும்போது. தேங்க்யூ.